எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு. எலெக்ஷன் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அப்புறம் பாரு எங்க அண்ணனை. எலெக்ஷன் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அப்புறம் பாரு எங்க அண்ணனை அப்படின்னு வந்து கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ஆதவர்ஜனாலேருந்து புக்கியிலேருந்து எல்லாம் பேசுனாங்கல்ல. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, எல்லாம் வந்தாரா? கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போனதை பத்தி எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க சார். ஐயோ, கருப்பு ட்ரெஸ்னா ஏதாச்சும் மெயினா அரசியலுக்காக தான் போட்டு போவாரு, ஏதாச்சும் நோக்கத்தோட தான் போட்டு போவாருன்னு பார்த்தா கருப்பு ட்ரெஸ் போட்டு சீமந்ததுக்கு சாமியார் சொல்லியிருக்காருமா. இந்த மாதிரி வெளியில போகும்போது கருப்பு ட்ரெஸ். விஜய் வந்து போராட்டத்துல எல்லாம் வந்து சாவு. அது விஜயே வந்து பாத்தீங்கன்னா மனசுல படப்படன்னு அடிக்குது விஜய்க்கு. சாமியார் ஒருத்த பிடியில தான் விஜய் இப்ப இருக்காரு. அந்த சாமியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ்ல அந்த ரேம்ப் வாக்ல அப்படியே நடந்து வந்து அண்ணனுக்கு நெஞ்சில முத்தம் கொடுத்தாரா கொண்டாடி கூட கொடுத்துருக்க மாட்டான் நெஞ்சில. விஜய் சங்கீதா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேச்சுக்கள் வெளியே வந்துச்சு, சங்கீதா ஏன் இப்படி பண்றாங்கன்னு. இப்போ என்னன்னா சங்கீதா வந்து வேற ஒரு கட்சிக்கு போய் சேர போறாங்க, விஜயை எதிர்த்து சங்கீதாவே போட்டி போட போறாங்கன்ற மாதிரிலாம் தகவல் வருது. மே 4 திரிஷாவோடைய பர்த்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடும். திரிஷாக்கு வந்து கிஃப்ட் வரும். என்னன்னு சார்? தாவேக்கா பூத்தி முடிட்டாங்க. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார், விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா நிறைய வெளியில வரமாட்டாரு, பேச மாட்டாரு அப்படின்ற ஒரு தாட் தான் அவர் மேல இருந்துச்சு. இப்போ என்னடானா திடீர்னு மும்பைக்கு போறாரு, திடீர்னு தேனாம்பேட்க்கு போறாரு, ஒரு ரவுண்ட்ஸ்லயே இருக்காரு. எலெக்ஷன் நெருங்குற சமயத்துல இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ரவுண்ட்ல இருக்காரா? நீங்கள் தான் சொன்னீங்க ரவுண்ட்லேயே இருக்காருன்னு. ஆதவர்ஜனை வேற ஃபுல் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அதனால் கேட்டேன், சந்தேகமாக இருக்குது. ரவுண்டா? அதேமாதிரி சிட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எந்த ஏரியாவில் ரவுண்ட்ஸில் இருக்காரு? எனக்கு தெரிஞ்ச ரவுண்ட்ஸில் எந்த ஏரியாலையும் நான் பார்க்கலையே. எந்த ஏரியாலையும் இருக்கிற மாதிரி தெரியலையே. தேனாம்பட்டுக்கு எதுக்கு போனார்? அண்ணா அறிவாலயத்துக்கு போனாரா? கூட்டணி அமைச்சுக்கலான்னு பேச போனாரா? எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டையும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லா கட்சியும் வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏடிஎம்கே, பிஜேபி, டிஎம்கே எல்லாருமே. இவர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல என்ன சொன்னார், எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், எஸ்ஓபி போட்டிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் போட்டிருக்காங்க, ஸ்டாலின் ஆப்ரேஷன் ப்ரொசீஜர் போட்டிருக்காங்க, அப்படி இப்படின்னு வாய்ச்சாவடார் பேசினார்ல. அதாவது வந்து எலெக்ஷன் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அப்புறம் பாரு எங்கள் அண்ணனை. எலெக்ஷன் மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், அப்புறம் பாரு எங்கள் அண்ணனை அப்படின்னு வந்து கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ஆதவர்ஜனாலேருந்து புக்கியிலேருந்து எல்லாம் பேசுனாங்கல்ல. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, எல்லாம் வந்தாரா? எங்கேயுமே வெளியில் இல்லை. இது ஒரு வாரமாக எங்கேயுமே வெளியில் வரல. இருக்கிறதே பார்த்திங்கன்னா 38 நாள் தான் இருந்ததே. இப்போ இன்னி 30 நாள் தான் இருக்குது. ஏப்ரல் 23 போலிங் டேட்டு. அப்படி இருக்கும்போது 30 நாள் கூட இல்லை. ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை ஸ்டாப் பண்ண சொல்லிடுவாங்க. அந்த ஒரு 28 நாள் கூட வேலை செய்கிறதுக்கு வெளியில் வர மாட்டேங்கிறார். திடீர்னு பார்த்தீங்கன்னா பரபரப்பாயிட்டாங்க. என்றைக்குன்னா எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். அண்ணவராறு வழிவிடுன்னு ஐயோ பயங்கரமாக சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்ஓபிலாம் இல்லை, இன்னொன்று உடச்சிட்டு வெளில வந்துட்டார் போல், பிரச்சாரத்துக்கு போகிறார் போல். எந்த தொகுதிக்கு போகிறாருன்னு தெரியல. தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக அண்ணன் கிளம்பிட்டார். ஏய் அண்ணன் கிளம்பிட்டாரான்னா கிளம்பிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா தனி விமானம் பிடிச்சி பாம்பேக்கு போய் அட்லி ஒய்ஃபுக்கு சீமந்தம் அங்கே போயிட்டார். சீமந்தம் தானே, அங்கே போயிட்டார். இது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற நாட்டு நிலவரத்தில், இருக்கிற எலெக்ஷன் கலவரத்தில் அட்லி ஒய்ஃபோட சீமந்தத்துக்கு இங்கேருந்து தனி விமானத்தில் போய் கிட்டத்தட்ட 30-40 லட்சம் அவங்க தனி விமான வாடகையே. எப்படி இருக்குது பார்த்தீங்களா உலகம்? அதாவது அட்லி ஒய்ஃபுக்கு சீமந்தம் ஆகுது நல்ல விஷயந்தான். குழந்தை பிறக்க போகுது. எல்லார் வீட்லேயும் சீமந்தம் நடக்குது இல்லை? எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் கட்டி கொடுத்தா வந்து சீமந்தம் நடக்கும், வளகாப்பு நடக்கும், எல்லாம் நடக்கும். இது இங்கேருந்து மும்பைக்கு போய், இங்கே இருந்தால் கூட பரவாயில்ல, சென்னையில் இருந்தால் கூட பரவாயில்ல, மும்பைக்கு போய் அங்கே அட்லி வீட்டு சீமந்தத்துக்கு போய் கலந்துருக்கிறார். பிரியாவுடைய சீமந்தத்தில் கலந்துட்டு அப்படி பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணி 2 கப்பல்ஸையும் அப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்திருக்காரு. என்ன நினச்சிட்டு இருக்காரு? எலெக்ஷன்னா என்ன நினச்சிட்டு இருக்காரு? தேர்தல்னா என்ன நினச்சிட்டு இருக்காரு? ஒரு பொறுப்புணர்ச்சி கூட கிடையாதுமா. அதாவது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வீரவசனம் பேசி எல்லா இடத்துலையும் கலேபரம் பண்ணிடுவார்னு பார்த்தா
அப்படி பூனைக்குட்டி மாதிரி படுத்துக்கிட்டாரு சுருண்டு. எங்க வராரு? கருப்பு ட்ரெஸ்லாம் போட்டுட்டு போனதை பத்தி எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க சார். ஐயோ கருப்பு ட்ரெஸ்னா ஏதாச்சும் மெயினாக அரசியலுக்காக தான் போட்டு போவார், ஏதாச்சும் நோக்கத்தோட தான் போட்டு போவாருன்னு பார்த்தா கருப்பு ட்ரெஸ் போட்டு சீமந்ததுக்கு சாமியார் சொல்லியிருக்காருமா. இந்த மாதிரி வெளியில் போகும்போது கருப்பு ட்ரெஸ்ஸு எப்படி, அதாவது வந்து இந்த இப்படி சிபிஐ விசாரணைக்கு போனார்ல, அப்போ போட்டு போனது என்ன ட்ரெஸ் போட்டு போனார்? கருப்பு சட்டை போட்டு போனார்ல, கருப்பு சட்டை போட்டு போனார்ல. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வேற எங்கேயாவது போனீங்கன்னா அவங்க காற்று கருப்பு அண்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காற்று கருப்புன்னா அவருக்கு பயம். அதாவது விஜய் வந்து போகிற இடத்துல எல்லாம் வந்து சாவு விடுது, விஜய் வந்து போகிற இடத்துல எல்லாம் விபத்து நடக்குது. அது விஜயே வந்து பார்த்தீங்கன்னா மனசில் படப்படன்னு அடிக்குது விஜய்க்கு. அப்படி இருக்கும்போது சாமியார் ஒருத்தர் பிடியில் தான் விஜய் இப்போ இருக்காரு. அந்த சாமியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி போகும்போது காட்டு கருப்பு அண்டாமல் இருக்கிறதுக்கு கருப்பு ட்ரெஸ் போட்டு போங்கன்னு சொல்லியிருக்காரு. கருப்பு ட்ரெஸ் அதனால தான் போட்டு போயிருக்காரு. அப்போ விஜய் போனால் ஏதாச்சும் விபத்து நடக்குதுன்னு விஜய் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஐயோ நம்மளால உயிர் போதே அப்படின்றதுக்காக நல்ல எண்ணத்தில் கூட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். யாரு இவர் நல்ல எண்ணத்தில் ஒரே நேரத்தில் 41 பேர் இறந்து போனாங்க. நல்ல எண்ணமாக இருக்கு. இவர் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்லி பொண்டாட்டியோட சீமந்தத்துக்கு, அதுக்கப்புறம் ஜேபிஆர் வீட்டு திருமணத்துக்கு, அதுக்கப்புறம் நம்ம ராஜசேகர் ரெட்டி அவர் இப்போ பையன் பேர் என்ன ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய அண்ணன் பையன் திருமணத்துக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் உடைய திருமணத்துக்கு, பயங்கரமான செல்வந்தர்களுடைய திருமணத்துக்கு இவர் போகிறார். அட்லி பார்த்தீங்கல்ல, அட்லி அந்த ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸில் அந்த ரேம்ப் வாக்கில் அப்படியே நடந்து வந்து அண்ணனுக்கு நெஞ்சில் முத்தம் கொடுத்தாரா? பொண்டாட்டி கூட கொடுத்துருக்க மாட்டேன் நெஞ்சில். அட்லி வந்து நெஞ்சில் முத்தம் கொடுத்து எங்கள் அண்ணா விஜய்ன்னு சொல்கிறார்ல, அதனால தான் அங்கே போகிறார். முக்கியம் வந்து அட்லிக்கு தான், நாட்டு மக்களுக்கு இல்லை. அட்லியோடைய திருமண விழாக்கு இவர் போகலைன்னா அட்லி கோவிச்சுக்கிட்டு அடுத்த நாள் இட்லி சாப்பிட மாட்டாராம். அதனால் அட்லி விழாக்கு போயிட்டு வந்திருக்காரு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எத்தனை வேலை இருக்குது 30 நாளில். அதெல்லாம் விட்டுட்டு எங்கே போயிருக்காரு பார்த்தீங்களா? மாப்பிள்ளை எங்கே போயிருக்காரு பார்த்தீங்களா? சார் விஜய் மேலதான் எல்லாருக்குமே அந்த லவ் அந்த ஈர்ப்பு இருக்குன்னு பார்த்தா விஜய்க்கும் அட்லி மேல அந்த ஒரு லவ் அண்ட் ஈர்ப்பு இருக்கத்தாமா செய்யும். விஜய்க்கு எல்லாருமே விஜய் மேல எல்லாருக்கும் ஈர்ப்பு இருக்கிறதுனால தானே இப்படி ஒரு பெரிய பைத்தியக்கார கூட்டமே விஜயை நோக்கி சுத்திக்கிட்டு இருக்கு. தளபதி 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 அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்குது. எதுக்கு சுத்திக்கிட்டு இருக்கு? என்ன இருக்கு? என்ன கவர்ச்சி இருக்கு? ஒரு கவர்ச்சியும் கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் விஜய் மேலே ஆசைப்பட்டா பரவாயில்ல, ஆண்களே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டு விஜயோட லவ்வராக போயிடுறோம் அப்படிங்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ பேங்காக்ல சுற்றிட்டு இருக்காங்க. யாருன்னா ஆண்கள். என்னன்னா விஜயோடைய லவ்வராக போகிறதுக்கு ஆப்ரேஷன் எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க விஜய் மேலே அட்லிக்கு மட்டும்தான் லவ் இருக்குன்னு. அட்லிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே விஜய் மேலே லவ் இருக்கு சார். அவர் மேரேஜ்க்கு இந்த மாதிரி வளைகாப்புக்கெல்லாம் போகிறதெல்லாம் தாண்டி இப்போ வேட்பாளர் மீட்டிங்லாம் வச்சுருந்தாரு. அங்கே கலர் சொக்கெல்லாம் போட்டு போயிருந்தாரு. நிறைய விஷயங்கள் அட்டென்ட் பண்ணுறாரு. அதுவும் 2000 பேர் 3000 பேர் வர இடத்துக்குலாம் போயிட்டு தானே சார் இருக்காரு. 2000 பேர் 3000 பேர் வர இடத்துக்கு போகிறாரா? 2000 பேர் 3000 பேர் வர இடத்துக்கு போய் சின்ன ஒரு வேட்பாளர் தேர்வு பண்ணால் போதுமா? என்ன வேட்பாளர் தேர்வு பண்ணார்? நான் கேட்குறேன். பாண்டிச்சேரியில் 30 வேட்பாளர்களை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பட்டியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 30ல் வந்து பாதி பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருந்தவங்க, ஆல்ரெடி பாஜகவில் இருந்தவங்க. தெரியுமா உங்களுக்கு? சாய் சரவணன் ஒருத்தர், இல்லை எவ்வளோ நகைச்சுவையாக இருக்கு பாருங்க. சாய் சரவணன் ஒருத்தர் காலையில் தான் பாஜக கட்சியிலேருந்து வெளியில் வராரு, சாயந்தரம் தாவேக கட்சியில் வேட்பாளராக வந்து அவர் அறிவிக்கிறாங்க. இதுக்கு மேலே நகைச்சுவை என்ன இருக்குது? கிட்டத்தட்ட 4 பேர், சாமிநாதன் ஒருத்தர், ராமன் ஒருத்தர், பிரகாஷ்குமார்னு ஒருத்தர், இந்த சாய் சரவணன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவில் எம்எல்ஏ இருந்தவங்க, பாஜகவில் உறுப்பினராக இருந்தவங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சீட்டு கொடுத்துருக்காரு. யாருக்கு கொடுத்துருக்காரு? கொள்கை எதிரி. யாருக்கு கொள்கை எதிரி? பாஜக கொள்கை எதிரி. அந்த பாஜக கொள்கை எதிரின்னு சொல்ற இவர் அந்த பாஜகவோடையே ஒரு கூட்டணி போடுறதுக்கு ஒரு டிராமா போட்டு ட்ரை பண்ணார். அங்கே போய் சிபிஐ ஆஃபீஸில் வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் முட்டி போட்டு உட்கார வச்சுருந்தாங்க இவரை. சிபிஐ ஆஃபீஸில் கூட்டணிக்கு வரீங்களா வரலையா? இப்போதான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அட்லி பொண்டாட்டி சீமந்தம். அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை சிபிஐ ஆஃபீஸில் வந்து இவருக்கு வந்து அப்படி பேசினாங்க, மரியாதை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. வரீங்களா வரலையா? வரீங்களா வரலையா? வரல அப்படின்னு மாறி மாறி சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து முழுசாக வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டார். கிடையவே கிடையாது இந்த கூட்டணிக்குள்ளே தாவேகா கிடையவே கிடையாதுன்னு க்ளோஸ் பண்ணோன்னே பிஜேபியாலே என்ன பண்ணுறதுன்னு தெரில, திருப்பி வந்து சென்னைக்கு வந்துட்டார். இன்னைக்கு கொள்கை எதிரின்னு சொல்கிற உங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சீட்டு கொடுத்துருக்கீங்களே வேட்பாளர்னா, அப்படின்னா உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? என்ன கொள்கை இருக்குது சொல்லுங்கள், என்ன கொள்கை இருக்குது? அதாவது வந்து சாதாரண கூலி தொழிலாளி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை இருக்குது, ரிக்ஷாக்காரன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கை இருக்குது.
உங்கள் ஒரு கட்சி தலைவர்னு சொல்கிறீங்க, ஒரு கொள்கையுமே இல்லை. அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்து வச்சுருக்கீங்களா? ஏடிஎம்கேலேருந்து ஹசனா அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து காரைக்கால் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க உங்கள் தாவேக்கால. அதுக்கப்புறம் இன்னொரு ஏடிஎம்கே பெரியசாமின்னு ஒருத்தர், அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க. உங்கள் கட்சியாலே இல்லையே, 30 பேர்லேயே 6 பேருக்கு மேலே வெளிக்கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் கட்சியில் 30 பேருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு ஆளுங்க இல்லைன்னு அர்த்தம். இப்போ சீட்டு கொடுக்கணும்னா என்ன தகுதி தெரியுமா உங்களுக்கு? புஷிகிட்ட பேசணும். புஷிகிட்ட பேசினா என்ன தெரியுமா பேசணும்? புஷி கேட்குறாரு, இப்போ என்ன 2க்குதா அப்படிங்கிறாரு. 2ன்னா 2 கோடி, 5க்குதா 5னா 5 கோடி, 2 + 5 7 கோடிக்குதா, அப்போவா சீட்டு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. எப்படின்னா 2 புஷிக்கு வாங்குறாராமா சொல்கிறாங்க, 5 கட்சி செலவுக்கு, 2 + 5 7 கோடி இருந்தால் இப்போ நீங்கள் சீட்டு வாங்கலாம். ஆனால் இவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய நாளைய தீர்ப்பு படத்துலேருந்து போஸ்டர் ஓட்டுறவனுக்கு, பேனர் வச்சவனுக்கு, வினைல் வச்சவனுக்கு தான் சீட்டுன்னு சொன்னார். இன்றைக்கி அவங்களாம் போய் கேட்குறாங்க புஷிகிட்ட, சார் எங்களுக்கெல்லாம் சீட்டு தரேன்னு தளபதி சொன்னார், தலைவர் சொல்லுவார் 2க்குதா அப்படின்ட்டாங்க. உடனே 2 ரூபா எடுத்து காமிச்சிருக்கான். 5க்குதா அப்படின்ட்டு அவரை 5 ரூபா எடுத்து காமிச்சிருக்கான். இந்த 2 இந்த 5 இல்லைப்பா, ஏன்பா தொந்தரவு பண்ணிக்கிட்டு நிற்கிறீங்க, நானே பெரிய பிரச்சனையில் இருந்து நிற்கிறேன், நீங்கள் 7 ரூபா எடுத்து காட்டி நிற்கிறீங்க, 7 கோடிக்குதாப்பா அப்படின்ட்டுருக்காரு. நாங்களே தெருக்கோடியில் நிற்கிறோம் சார் அப்படின்ட்டு இருக்காங்க. தெருக்கோடியில் நிற்கிறீங்களா, சரி நில்லுங்க, தளபதி வரும்போது அங்கே உங்க கையை சேர்ப்பார், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. உழைச்சவங்க தொண்டர்கள், அதாவது வந்து 33 வருஷமா பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலுக்கு வரமாட்டாரான்னு ஏங்கிட்டு இருந்தவங்க, விஜய்காண்டியே உழைச்சவங்க சினிமாவுக்கு, அந்த ரசிகர்கள், அந்த தொண்டர்கள், அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கிற முக்கியமான நிர்வாகிகள், அவங்களுக்கு சீட்டு கிடையாது. எப்படியாவது வந்து விஜய் கட்சியில் வந்து நம்ம ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுப்பாங்க, சீட்டு கொடுப்பாங்க, நம்மளும் ஒரு பெரிய ஆளாக ஆயிரலாம் நினச்சி வந்தாங்கல்ல, அவங்களுக்குலாம் யாருக்குமே சீட்டு கிடையாது. புஷி வந்து இப்போ எப்படின்னா, பாண்டிச்சேரியில் காலையில் வந்து ஒருத்தர் கட்சியிலேருந்து வெளியில் வந்து சாயந்தரம் வந்து வேட்பாளராக அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இவங்க வேட்பாளர் வந்து நேர்காணல் நடத்துனதெல்லாம் முழுக்க போய், அப்போ ஒரு கட்சியில் பாஜகவில் இருக்கிறார் ஒருத்தர், அவரை கூப்பிட்டு நீங்கள் வேட்பாளர் நேர்காணல் நடத்துனீங்களா? புஷிகிட்ட கேட்டிருப்பாரு அந்த ஆளு, அவர் பேர் வந்து சாய் சரவணன். அவர்கிட்ட புஷிகிட்ட கேட்டுப்பாரு, என்னப்பா என்ன நீ வர சொல்லி நிற்கிற, பாஜகலேருந்து வந்துட்டு காலில் வந்துட்டு எப்படிப்பா சாயந்தரம் வேற ஒரு கட்சியில் சீட்டு கொடுப்பாங்க, அதை எங்கேயுமே நடக்காதுப்பா, அதெல்லாம் நீ சும்மா விடாதப்பா அப்படின்னா, நீ கண்டுக்காத, நம்ம கையில் நம்மாண்ட தான் இருக்குது கட்சி, தளபதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, தளபதி கில்லாபதி அப்படின்னு ஆடிட்டு போயிடுவார் பாரு அவர், நீ வாப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 + 5 வாங்கிட்டு சீட்டை கொடுத்துட்டாரு. அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்க கட்சி, எவ்வளோ கேவலமா இருக்கு பாருங்க கட்சி. சார் இந்த ஒரு விஷயத்த விஜய் ரசிகர்களும் சரி மக்களும் எப்படி பாக்குறாங்கன்னா, இப்ப அவர் வந்து ஒண்ணுமே இல்லாம கீழே இருந்து வர ஆட்களுக்கு அவர் கட்சியில பங்கு தரணும் அப்படின்னா எல்லாருக்குமே தரணும், இடமே பத்தாது, எத்தனை பேருக்கு தருவாரு, அதனால இந்த ஒரு விஷயத்த அவர் பண்றாரு, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரொம்ப முக்கியமா இடமே பத்தாது, உள்ளதுக்கே ஆள் இல்லை, அதாவது ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வைக்கலையா, அவனுக்கு 9 கொண்டாடி கேட்குதான் அப்படின்னு வந்து சந்திரமுகியில் ரஜினி சொல்லுவார்ல வடிவேலை பார்த்து, அந்த மாதிரி இருக்குது. அதாவது வந்து உள்ளதுக்கு சீட்டுக்கு யாருமே ஆளே கிடையாது. நம்ம வேட்பாளர்னா என்ன சும்மா நினைச்சிங்களா? வேட்பாளருக்கு வந்து செலவழிக்கிறதுக்கு பணம் வேணுமா? ஒவ்வொரு தொகுதிக்கு 20 கோடி ரூபா செலவழிச்சிட்டு இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் 35 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்தை வித்துட்டாராமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா JS கல்யாண மண்டபத்தை வித்துட்டாராமா, அது ஒரு 25 கோடிக்கு. 25 எவ்வளோமா? 60 கோடி. 60 கோடியை வச்சு 234 தொகுதியிலையும் வந்து வேட்பாளர்களை நிறுத்தி ஜெயிச்சிட முடியுமா? யார்கிட்ட உதார் விடுறாரு அவர்? 3 தொகுதி 4 தொகுதி கூட அந்த 60 கோடி ரூபா பத்தாது. இவர் வந்து 250 கோடி ரூபா சம்பாரிச்சு வச்சிருக்காருல்ல, அதாவது வந்து ஒரு படத்துக்கு 250 கோடி ரூபா வாங்கியிருக்காருல்ல, அதாவது இன்கம் டேக்ஸ்ல வந்து 1.5 கோடி ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க, அதை கட்டாம அந்த பணத்தெல்லாம் கையில வச்சிருக்காருல்ல, அதெல்லாம் செலவழிக்க சொல்லுங்க. 7500 கோடி ரூபா சொத்து வச்சிருக்காரு நம்ம ஆளு, தெரியுமா உங்களுக்கு? 7500 ரூபா சொத்துல இருந்து ஒரு 5000 கோடி சொத்தை எடுத்து விட சொல்லுங்க. எடுத்து விடவா அப்படின்னு ஒரு பாட்டுக்குள்ள அந்த மாதிரி எடுத்து விடவா அப்படின்னு சொல்லி எல்லா பணத்தையும் எடுத்து விட சொல்லுங்க. அப்ப தெரியும் இவருக்கு 1 பைசா இவர் செலவழிக்க மாட்டாராமா. இப்படி 1 பைசா இவர் செலவழிக்க மாட்டாராமா. வளர்ந்து கட்டவன், எப்படி மாமனார் பணத்துல மஞ்சள் குளிக்கிறவன் வளர்ந்து கட்டவன், அவர் வந்து செலவழிப்பாராமா. வளர்ந்து கட்டவர் அவர் வந்து கட்சி நிதியெல்லாம் கொடுப்பாராம், கட்சிக்கெல்லாம் கொடுப்பாராம். JPR காலேஜில் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஏதோ மரிய வில்சன் ஒருத்தர், அவரை வந்து பாத்தீங்கன்னா RK நகர் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தியிருக்காரு. அவர் ஒரு பக்கம் பணம் செலவழிக்கிறாரு, இவங்கெல்லாம் பணம் செலவழிப்பாங்களாம். புஷி ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு இருக்காரு. ரெண்டு மீன் மார்க்கெட் போயிருக்கீங்களா? 100 ரூபா தான் எடுத்துக்கோ, கூறு 100 ரூபா, சங்கரா மீன் வேணுமா, எலா வேணுமா, நண்டு வேணுமான்னு விற்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தொகுதி வேணுமா, அந்த தொகுதி வேணுமா, எந்த தொகுதி வேணும், எந்த தொகுதியாலாம் இருந்தாலும் 2 ரூபா அப்படின்னு சொல்லி கூவி விற்று 2 ரூபா வாங்கிட்டு இருக்காரு புஷி. யார் காசு கொடுக்குறாங்களோ
அவங்களுக்குலாம் புஷி சீட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இது ஒரு கட்சி, இது ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு 30 வேட்பாளர் நிற்க வைக்கிறதுக்கு தாவேக்கால உள்ளவங்கள நிற்க வைக்கணுமா இல்லையா? ஏன் தாவேக்கால உள்ளவங்கள நிற்க வைக்கல? அதாவது காலையில் ஒருத்தன் வெளியில் வரான் வேற கட்சியிலேருந்து, அந்த கட்சி எந்த கட்சி? உங்களுடைய கொள்கை எதிரி கட்சி. அதுலேருந்து கொள்கை எதிரி கட்சி எதிர்ப்பான். அதில் அங்கே போய் அதில் எப்படியா போட்டி போட பார்த்தாரு, கூட்டணி அமைக்க பார்த்தாரு, அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அது எதிர்ப்பான். அந்த கொள்கை எதிரி கட்சியிலேருந்து வர ஆள் வந்து நண்பனம். எப்படி இது எங்கேயாவது இது மாதிரி நடக்குமா? சாயந்தரம் சீட்டு கொடுப்பாங்களா? இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே கிடையாதுமா. அப்படிலாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத மேஜிக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய மேஜிக் நடக்க போகுது. இந்த 30 நாளில் பாருங்களேன் எத்தனை தொகுதி போகிறாருன்னு. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து ஒரு 3-4 தொகுதிக்கு போயிடுவார். இப்போ நிச்சயமாக 3 நாளுக்கு எப்படியே பிளான் பண்ணி 3-4 தொகுதிக்கு போய் பிரச்சாரம்லாம் பண்ணி அது பண்ணிடுவார். அதெல்லாம் பண்ணாமல அவர் தொகுதிக்கு அவர் போகிறாரான்னு பாருங்க. பெரம்பூரில் நிற்கிறாருல அங்கே போகிறாரான்னு பாருங்க. சார் நீங்கள் சொல்கிறீங்க அவர் வந்து சொந்த காசை போட்டு செலவு பண்ண மாட்டாரு. ஆனால் ஆதவர்ஜுனா சொல்கிறாரு அவர் மட்டும் பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா இப்போதைக்கு 1500 கோடி அவர் வந்து அந்த ஜனநாயகன் படத்துக்கு வாங்கி ஜனவரிக்கே ரிலீஸ் ஆயிருக்கும் ஜனநாயகன் படம். இப்போ போகாததுனால தான் இன்னும் ஜனநாயகன் படமே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் மட்டும் கூட்டணி வச்சிருந்தா விஜய்க்கு ஒரு அரிசி மூட்டை, புஷிக்கு ஒரு அரிசி மூட்டை, இவர் நம்ம வளர்ந்துக்கிட்டவருக்கு ஒரு அரிசி மூட்டை, அப்புறம் நிர்மல்குமாருக்கு ஒரு அரிசி மூட்டை, அருண்ராஜுக்கு ஒரு அரிசி மூட்டை, எல்லாத்துக்கும் ஒரு அரிசி மூட்டையை முதுகில் ஏற்றி போங்க ஒரு பக்கம் அப்படின்னு விரட்டி விட்டுருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? பாஜக எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா? என்ன அவங்க சும்மா அவங்கள கூட்டணி கூப்பிட்றாங்களா? உங்களை சுண்டி இழுத்துருவாங்க. கூட்டணிங்கிற பேரில் உள்ளே கூட்டு வந்ததுக்கப்புறம் தான் எப்படி இருக்க போகுது விருது. உள்ளே போகிற வரைக்கும் வேறு மாதிரி பேசுவாங்க. வாங்க எப்படி இப்போ என்ன பண்ணிக்கலாமா போயிடலாமா அப்படின்வாங்க. உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன அப்படின்வாங்க. புஷி எப்படின்னா மிரண்டு போயிடுவார். புஷியே மெட்ராஸ் பஸ்ஸை கிடையாது, அது பாண்டிச்சேரி பஸ்ஸை. என்ன எப்படிங்கிற அமித்ஷாட்ட போய் கேட்பார். கூப்பிட்டு போனால் என்ன அமித்ஷா எப்படிங்கிற நல்லாக்கிறியா, நீ பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா நல்ல மீன்லாம் கிடைக்கும், சமைச்சு போடுறேன் அப்படின்வாரு. அந்த மாதிரி வந்து அவரே வந்து மெட்ராஸ் பஸ்ஸை பேசுகிறவர். உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க வேற பாஷை, டெல்லி பாஷை பேசுவாங்க, ஹிந்தியில் பேசுவாங்க. கியா சீட் 90 தூக்கு ஒரு மூட்டையை கூட முதுகில் ஏற்று அப்படின்வாங்க. ஏற்றுனோன்னே கெட் அவுட் அப்படின்வாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு ஆளுக்கு ஒரு அரிசி மூட்டையை தூக்கி முதுகில் ஏற்றி 100 கிலோ இருக்கிற அரிசி மூட்டையை தூக்கி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்படியே வந்து இவர் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலைன்னா என்ன, ரிலீஸ் ஆனால் என்ன, மக்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியமாக, தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியமாக, பரீட்சை நேரத்தில் மக்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியமாக என்ன பெரிய கருத்து சொல்லியிருப்பார் அவர். எல்லா படத்துலையும் வேற மாதிரி பாடியிருப்பார், பஞ்சு டைலாக் பேசியிருப்பார். என் பொண்ணை தொட்டா அப்படின்ட்டு இருப்பாரு, நீ கெட்ட அப்படின்ட்டு இருப்பாரு. வேற என்ன செஞ்சிருப்பாரு? பாட்டு பாடியிருக்காரு, டான்ஸ் பண்ணியிருக்காரு, ஃபைட் பண்ணியிருக்காரு. என்னங்க காவியம் படிச்சிட்டாரு விஜய். காவியம் படிச்சிட்டாரா என்ன? ஜனநாயகன் படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணலைன்னா மக்கள் அப்படியே காத்துக்கிட்டு இருக்காங்களா ஜனநாயகன் படத்தை பார்க்கறதுக்கு? ஐயோ எப்போ ஜனநாயகன் வரும், அப்போ எப்போ ஜனநாயகன் வரும்? எப்பயும் ஜனநாயகன் வராது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு மறுதணிக்கை பார்த்துட்டாங்க, ஆனால் சர்டிஃபிகேட் கொடுக்கல. எப்படி? சென்சார் போர்டுக்கு மறுதணிக்கைக்கு பார்த்துட்டாங்க, ஆனால் சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஏன்? அதாவது தேர்தல் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்காங்க, பங்காளி நாங்கள் ஒரு 2 மாதம் வச்சு செஞ்சிட்டோம், மொரட்டு பீஸு சிக்கிச்சு, நீ கொஞ்சம் துவைச்சு காய போட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பாலை தள்ளி விட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பார்க்கணுன்ட்டாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ 30 நாளில் எலெக்ஷனை வச்சுக்கிட்டு தான் வேலையா அவங்களுக்கு? ஜனநாயகன் படம் பார்க்குறது தான் வேலையா? மமிதா பைஜு, விஜய் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க, H1 டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜனநாயகன் படம் பார்த்துட்டு ஜனநாயகன் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ரிலீஸ் பண்ணலாமா ரிலீஸ் பண்ணக்கூடாதான்னு சொல்கிறது தான் வேலை இந்த 30 நாளைக்குள்ள. சார் இந்த நியூஸ் ஒரு பக்கம் போனாலும் விஜய் சங்கீதா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நிறைய பேச்சுக்கள் வெளியே வந்துச்சு, சங்கீதா ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு. இப்போ என்னன்னா சங்கீதா வந்து வேற ஒரு கட்சிக்கு போய் சேர போகிறாங்க, விஜயை எதிர்த்து சங்கீதாவே போட்டி போட போகிறாங்கன்ற மாதிரிலாம் தகவல் வருது. இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா? விஜயே ஜெயிக்க மாட்டார், அவர் ஆட்டோமேட்டிக்காக தோக்க போகிறாரு. இது எதுக்கு போட்டி போடுறாங்க சங்கீதா? அவர் வீட்டிலேருந்தே வேடிக்கை பார்ப்பாங்க, டிவியில் பார்ப்பாங்க நியூஸு. May 4 திரிஷாவோடைய பர்த்டே, பிறந்த நாள். May 4 திரிஷாவோட பிறந்த நாள். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடும், திரிஷாவுக்கு வந்து கிஃப்ட் வரும். என்னன்னு சார் ரிசல்ட் வரும்? என்னென்னு ஒரு சீட்டு கூட கிடைக்கல, தாவேக்கா பூர்த்தி முடிட்டாங்க, சங்கு தான் அப்படின்னு ரிசல்ட் வரும். வேற என்ன வரும் கிஃப்ட்டு? இது சங்கீதா எப்படி சார் பார்ப்பாங்க? அதே டிவி திரிஷா எப்படி பார்க்குறாங்களோ அதே டிவியில் சங்கீதா பார்ப்பாங்க. வேற எப்படி பார்ப்பாங்க? டிவியில் பார்ப்பாங்க. ஆனால் த்ரிஷா கஷ்டப்படுவாங்க, சங்கீதா எப்படி சார் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? திரிஷா என்ன கஷ்டப்படுவாங்க? விஜய் அரிசி மூட்டையில் 100 மூட்டையில் ஒரு மூட்டை திரிஷா முதுகில் ஏற்றி தூக்க சொல்ல போகிறாங்களா? என்ன கஷ்டப்படுவாங்க?
ஏமா என்னம்மா கஷ்டப்படுவாங்க திரிஷா? சரி, நான் கேட்குறேன். நிறைய பேர் அவங்க வச்சிருக்க நாய்க்குட்டியோட விலை எவ்வளோ தெரியுமா? 20 லட்சம். ஜுஜு அப்படின்னா 20 லட்சம் நாய் வந்து திரிஷா மடியில் உட்காரும். அவர் பக்கத்தில் விஜய் வந்து ஜுஜு அப்படின்னா அங்கேருந்து ஓடி அவர்கிட்ட உட்காரும். என்ன கஷ்டப்படுவாங்க? ஒரு நாய்க்குட்டியே 20 லட்சத்துக்கு வச்சுருக்காங்க, அவங்க கஷ்டப்படுவாங்களா? சங்கீதா பாவம் மனம் வெம்பி வேதனைப்பட்டு இதெல்லாம் பார்ப்பாங்க. தோற்று போயிட்டாருன்னொன்னே சந்தோஷப்படுவாங்க. சார், ஒரு பக்கம் டிவிக்கு ஏது இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசி போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பவர் ஸ்டார் திடீர்னு உள்ளே வந்து இப்போ போட்டி 2 பேருக்கு தான், ஒன்று டிவிக்கே இன்னொன்று ஏவிக்கே, எனக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதுதான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார் வந்து ஒரு ஏவிகேன்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து டக்குன்னு வந்து எனக்கும் டிவிக்கு தான் போட்டின்ட்டார். பாருங்கப்பா, விஜயோட நிலைமை பரிதாபமாக போச்சு. ஒருவேளை வந்து பவர் ஸ்டார் வந்து சங்கீதா எய்த்து நிற்பாங்களான்னு கேட்டிங்கல்ல, பவர் ஸ்டார் எய்த்து நிட்டான்னு வச்சுங்க, விஜய்க்கு டெபாசிட்டே கிடைக்காது. பவர் ஸ்டார் ஜெயிச்சிருவார். சீரியஸாம்மா? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவர் ஒர்க் பண்ணுவார்மா. 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவர் எந்த தொகுதியில், பெரம்பூரில் நின்னா பெரம்பூர் தொகுதியில் வந்து ஃபுல்லாக போய் ஒர்க் பண்ணுவார். பவர் ஸ்டாருக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது. நீங்கள் விஜயமா நினச்சிங்களா பவர் ஸ்டாரை? பவர் ஸ்டார் பெரிய ஆள் தெரியுங்களா உங்களுக்கு? பவர் ஸ்டார் இவர் வெறும் தளபதி. அவர் மட்டும் விஜய் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா விஜய் டெபாசிட் காலி. பார்த்தீங்களா? அதான் சொன்னேன்ல, எலெக்ஷன் நின்னா, தேர்தலில் வந்து அரசியல் நடத்தினா போகிறவரெல்லாம் அடிப்பான். எப்படி? போகிறவரெல்லாம் அடிப்பான். போகிறவரெல்லாம் அடிக்கட்டும், நான் பவர் ஸ்டாரும் நானும் ஒரு அடி அடிச்சுக்கிறேன்னு வந்துட்டார் பாருங்க. அது ரொம்ப கேவலங்க. டிவிக்கு இதோட அசிங்கம் ஒன்றுமே கிடையாது. விஜய் ரசிகர்கள் எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பவர் ஸ்டாரே விஜய் ரேஞ்சுக்கு இறங்கி வந்து இப்படி சொல்றான்னு சொல்றீங்க. நீங்க பவர் ஸ்டார் ஜெயிச்சுட்டு போயிடுவாருன்னு எங்க பவர் ஸ்டார் விஜய் ரேஞ்சுக்கு இறங்கி வந்துட்டா நீங்க சொல்றீங்க. பவர் ஸ்டார் என்ன சொல்றாருன்னா விஜய் ரேஞ்சுக்கு ஏறி வந்துட்டேங்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா விஜய் கலாய்க்கிறாரு. இது என்னங்க விஜய் ஏதாவது டிவிக்கே ஏவிக்கே போட்டி அப்படின்னு சொன்னா 2 கட்சிக்கு தான் போட்டி அப்படின்னு இவர் வந்து மேடையை பேசுகிறார். ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிகே, ஒன்று தீய சக்தி, ஒன்று தூய சக்தி அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு இருக்காரு இவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சிக்கு தான் போட்டி, ஒன்று டிவிக்கே, ஒன்று ஏவிக்கே அப்படின்ட்டாரு. அப்போ எவ்வளோ நக்கல் நையாண்டி பண்ணுறாரு பாருங்க. அதாவது அதான் சொன்னேன்ல, அரசியல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, வரவெல்லாம் அடிப்பான், பச்சு அடிப்பான். ஊரை போட்டு அடித்தாங்கல்ல சென்சார் போர்டு ஜனநாயகனை, அந்த மாதிரி இப்போ ஊரை போட்டு அடித்து எப்படி வந்து தேர்தல் கமிஷன் தள்ளி விட்டுருக்காங்க, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பவர் ஸ்டாரு அவர் வந்து அவருடைய பவரை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் மட்டும் எலெக்ஷன்ல விஜய்க்கு போட்டியா பெரம்பூர்ல நின்னாரு, விஜய் டெபாசிட் காலி. இப்ப அவர் சொன்னது அவருக்கே திரும்பிருச்சுன்னு சொல்ல வரீங்களா? விஜய் சொன்ன டைலாக்கே அவருக்கே திரும்பிடுன? அவர் சொன்ன டைலாக்கு எல்லாருக்கும் தான் திரும்பும். அவரும் ஒரு நடிகர், பவர் ஸ்டாரும் ஒரு நடிகர். அவர் வசனம் பேசும்போது பவர் ஸ்டார் பேச மாட்டாரா? பவர் ஸ்டாருக்கு இந்த ஜனநாயக உரிமை கிடையாதா? அவருக்கு எலெக்ஷன்ல போட்டி போட முடியாதா? அவர் போட்டி போடுறாரு, அவர் வம்பிழுக்கிறாரு. சும்மா போயிட்டு இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா இவர் சுண்டி இழுத்து கூப்பிட்டார்ல, ஏய் வா அப்படின்னார்ல, இவர் வந்து சொல்றாரு வா நீ வா அப்படிங்கிறாரு. எல்லாம் சார், இந்த ஒரு விஷயத்த அவர் விஜயை கலாய்க்கிறதுக்காக மட்டும் சொன்னாரா, இல்ல உண்மையிலேயே கட்சி தொடங்கி வரதான் போறாரா? ஏமா, விஜயே உண்மையிலே கட்சி தொடங்கி வந்து எலெக்ஷன் சந்திக்க போறாருன்னும் போது பவர் ஸ்டார் வந்து போய் சொல்லுவாரா? பவர் ஸ்டாரும் எலெக்ஷன் நிற்கிறதுக்கு தான் வராரு. பவர் ஸ்டார் 234 தொகுதிகளையும் ஆட்களை நிறுத்தினாலும் நிறுத்துவார். சொல்ல முடியாது, அடுத்து என்ன வேணாலும் நடக்கலாம். அதாவது சினிமாலையும் அரசியலையும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார் அவர் பவரை காட்ட வந்துட்டாரு. நீ போங்க பவர் ஸ்டார்ட்டை மோதி பாருங்க. பவர் ஸ்டார்ட்டை மோதி ஜெயிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல, பவர் ஸ்டார்ட்டை மோதி தோத்துட்டிங்கன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? டிவிக்கே சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.